வணக்கம். எங்கள்ல நிறைய பேர் தேவையில்லாத சின்ன சின்ன காரணங்களுக்காக எங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை வந்து சண்டை பிடிக்கிறது வந்து வழக்கம். ஆனால் நாங்கள் அப்படி சண்டை பிடிச்சாலும் எங்களோட ஈகோவை பார்த்து அந்த சண்டையை வந்து பெருசாக்கி நிறைய நாளை கதைக்காமல் விடுறதை விட ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நாங்கள் அதெல்லாத்தையும் மறந்து கதைச்சா ஒரு நல்ல ஒரு நிலை அங்கே உருவாகும். ஏன் தெரியுமா? இப்போ நாங்கள் வந்து சண்டை பிடிச்சிட்டு 2-3 நாளைக்கு மேலே கதைக்காமல் இருக்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் சண்டை பிடிச்ச அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னே தெரியாது. அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய அம்மா அப்பாவோட சண்டை பிடிச்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டி அண்ணாவோ தங்கச்சியோ தம்பியோ அக்காவோ அந்த மாதிரி சகோதரர்களோட சண்டை பிடிச்சிருக்கலாம். இப்போ அவங்க வந்து எந்த நாளும் வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா வெளியே போய் வரக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்போ இப்போ நாட்டில் வந்து நிறைய விபத்துகள் நடக்குது. இந்த விபத்துக்களில் வந்து எத்தனையோ உயிர் வந்து பறி போகிறது வந்து நீங்கள் நியூஸில் பார்த்து தெரிஞ்சு விடலாம். அதே மாதிரி வந்து இந்த கடத்தல் கொலை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதனால் நாங்கள் வந்து இவங்களோட இப்போ இந்த சின்ன சின்ன காரணங்களுக்காக சண்டை பிடிச்சிட்டு கதைக்காம விட்டுட்டு அவங்களுக்கு என்ன சரி நடந்த பிறகு வந்து அந்த ஆட்டா மேலே அழுது கொண்டு இருக்கிறத விட அந்த ஈகோவை பார்க்காம அந்த சண்டையை வந்து முடிச்சுட்டு காய்ச்சி கொண்டு இருந்தால் அது ஒரு எங்களுக்கு மன திருப்தியாக சரி இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் அவங்கள இழந்தால் கூட எங்களுக்கு வந்து அந்த காலம் பூராவும் வந்து அந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். இதே நாங்கள் வந்து அவங்களோட கதைக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த வருத்தம் வந்து எங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது இடைக்கிட அந்த நினைவு விரைக்கெல்லாம் எங்களால் தாங்க இல்லாமல் இருக்கும். அதால் தான் சொல்கிறேன், நாங்கள் வெளியில் இருக்கிறார்களை பெரிய கதைக்கையில் நாங்கள் நெருங்கி பழைய எங்களோட குடும்பத்து உறுப்பினர்களோட வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்து எல்லாத்தையுமே வந்து மறந்து கதைச்சிடுங்க. ஏன்னு சொன்னால் எங்களுக்குன்னு இருக்கிறவங்களோட குடும்பம் மட்டும்தான். அதாவது நீங்கள் மற்றவங்களோட வெளியில் பழகலாம், ஆனால் ஒரு ஆபத்துக்கு வந்து உதவி செய்வாங்களான்னு தெரியல. ஆனால் எங்களோட குடும்பம் மட்டும்தான் எங்களுக்காக நிற்க போகுது. அதால் வந்து குடும்பத்தை வந்து யாருக்காக வந்து விட்டு கொடுக்காதீங்க. நான் வெளியில் நீங்கள் நண்பர்கள் அவர்களை பற்றி நான் எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவங்கள துரோகிகளும் இருப்பாங்க. எவ்வளோதான் நீங்கள் நெருங்கி பழகினாலும் உங்களை துரோகம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் வெளியில் இருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் அவங்கள நம்புறவர்கள் உங்களை குடும்பத்தை முழுமையாக நம்புங்க. அதான் நான் சொல்ல வரேன். குடும்பத்து உறுப்பினர்களை யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க, மற்றது சண்டை பிடிச்சிட்டு கதைக்காம விடாதீங்க. நன்றி.